ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு L2L ரெசிபீஸ். இந்த வீடியோவில் வெண்டைக்காய் மசாலா கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 250 கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் வாஷ் பண்ணிவிட்டு இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்குங்க. அடுத்து அரை கப் தயிர் எடுத்துட்டு 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், மல்லித்தூள், அரை ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையுமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு இருக்கட்டும். அடுத்து பேன் ஹீட் பண்ணி 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கட் பண்ண வெண்டைக்காவை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா சுருண்டு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். அந்த பேன்லே 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிஞ்சு வந்ததும் 2 பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி போட்டு அதையும் வதக்கிக்கலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயமாக ஒன்று சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா சிவந்து வர வரைக்கும் வதக்கிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நம்ம அரைச்சி விழுதுகளாக இதில் சேர்த்துட்டு நல்லா சுருண்டு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிட்ட பிறகு நம்ம தயிரில் மிக்ஸ் பண்ண மசாலாவை இந்த ஸ்டேஜில் இதில் கலந்துக்கலாம். நல்லா சுருண்டு வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இதில் கொதித்ததும் வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். இதில் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ வெண்டைக்காய் வேகிற வரைக்கும் இது அப்படியே வேகட்டும். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ வெண்டைக்காய்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடுச்சு. வெண்டைக்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சு. எப்படி எண்ணெய் பிரிஞ்சு அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த வெண்டைக்காய் மசாலா நம்ம சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிட்லாம். சப்பாத்தி, தோசைக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.